அதனால தான் நாங்கள் தாடியும் கூட வலிக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. நல்லா விளங்கிக்கோங்க வாலிபர்கள். மார்க்கம் ஏன் தாடியை வலிக்கவான்னு சொல்லுது தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், அவங்களுக்கு ஷேவ் பண்ணாமல் ஈச்சேதான். கண்ணியமானவர்களே, மார்க்க அறிஞர்களுடைய 4 மதுஹபுகளுடைய இமாம்களுடைய கருத்து, தாடிய வலிக்கிறது கூடாது, ஹராம். எந்த விதிவிலக்கும் இல்லை, வித்தியாசமும் இல்லை, கூடாது. தாடிய வலிக்கிறான்ற எந்த காரணமும் இல்லாம சுத்த ஹராம், ஒரு ஹராமான வேலையை செய்யறாரு. அதனால தான் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஃபுகஹாக்கள் மார்க்க அறிஞர்கள் இந்த முஹன்னஸ் என்று சொன்னேனே, ஆண்களை பெண்களை போல நடிக்கிறாங்க, பெண்களை போல நடிக்கிறாங்க தானே, இவங்களோட கொண்டு போய்த்து தாடி வலிக்கிற வாலிபர்களாக இருந்தாலும் சரி, தாடி வலிக்கிற வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, தாடி வலிக்கிற எந்த ஆணாக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்க யதுஹுலு தஹ்த ஹுக்மில் முஹன்னஸ், இந்த முஹன்னஸ் உடைய சட்டத்துக்கு கீழால வந்துடுவாங்க. நல்லமா? ஏண்டா இவங்களும் தாடி வலிக்கிறார்களும் யாரு தெரியுமா? மார்க் அடிப்படையில், அதாவது பெண்களை போல நடிக்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, ஏன் அது பெண்களுக்கு தாடி இல்லை, பெண்களுக்கு தாடியை நாங்கள் பார்த்திக்கிறோமா? எங்கேயுமே பார்த்திக்க மாட்டோம். அதே போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் வித்தியாசத்தை வச்சு படைச்சிருக்கிறாங்க. ஆண்களுக்குண்டான அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல அங்கங்களில் ஒன்றுதான் தாடி. கனிவானவர்களை இன்னைக்கு நான் வாலிபர்களை பார்க்கிறோம், அதிகமானவங்களை பார்க்கிறோம், பல நொண்டி காரணங்களை சொல்லி ஆபீஸுக்கு போறதுக்கு இயலாது, மேனேஜர் அனுமதி இல்லை, அது கம்பெனியுடைய சட்டம் அப்படி அல்ல. கனிமானவர்களை வச்சவங்க இருக்கிறாங்க, தாடிக்காக வேண்டி சண்டை பிடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, தாடிக்காக வேண்டி சுண்ணாவுக்காக வேண்டி சகோதரர்களே தொழில வித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ஆண்களையும் பெண்களையும் பிரித்து காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் தாடி. இந்த சுண்ணாவை நாங்க ஃபாலோ பண்ணோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப நீங்க யோசிக்கலாம் சில நேரத்துக்கு, ஒப்பாகிறதுனா என்ன? சில நேரத்துக்கு நல்லா கேட்டுக்கோங்க, 3 நிபந்தனைகளை மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. எப்படின்னா, முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒப்பாகிறதாக இருந்தா, அதாவது பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாகிறதாக இருந்தா அல்லது பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாகிறதாக இருந்தா, முதலாவது நிபந்தனை எப்படி தெரியுமா இருக்கணும்? ஐயகூன தஷப்புஹு மின் சாஹிபிஹி, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்னொருத்தருக்கு ஒப்பாக போறாருந்தா அந்த செயல் அவரிடமிருந்து உருவாகும். அவரிடமிருந்து யாரு செய்கிறாரோ அவரிடமிருந்து அவருடைய இதுல அவரே அணிஞ்சு கொள்றாரு. இந்த செயலை நான் செய்யணுண்டு அவர் அணிஞ்சு கொள்றாரு. சரியா? இது முதலாவது. இரண்டாவது, ஐயகூன மின் இஹ்தியாரிஹி, அவருடைய இஹ்தியார், அவருடைய விருப்பத்துக்கு அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. அவருடைய சுய விருப்பத்தில் கொடுக்கிறாரு. யாரும் சொல்லல, யாரும் அவரை வற்புறுத்தல. சில நேரத்துக்கு சில இடங்கள்ல கட்டாயமாக இப்படிதான் அணிஞ்சு வரணும் என்று யார் சரி நிர்பந்தம் வார நேரத்தில் மார்க்கம் நிர்பந்தம் வார நேரத்தில் அனுமதிச்சிருக்கு. ஆனா நிர்பந்தம் இல்லாம அவரே விரும்பி கொடுக்கிறார். சரி, மூணாவது நிபந்தனை என்ன தெரியுமா? அதாவது ஐயகூன தஷப்பு, ஆண் பெண்ணை போல மாறிட்டாரு, பெண் ஆணை போல மாறிட்டாங்க. இப்ப மின் ஜானிபைனி, 2 பக்கத்துல